தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இது எந்த காரியத்தை குறித்து பேசுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கானா ஊரின் கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம். அங்க தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இதுல ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும்னா, இந்த திராட்சை ரசமாய் மாறுவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் தேவைப்படுது. நல்ல திராட்சை ரசம், உயர்ந்த திராட்சை ரசத்தை அங்க ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, ஒரே நொடி பொழுதுல நல்ல திராட்சை ரசமா மாற்றினாரு. இங்கேருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அநேகரை கடந்து வரதை பார்த்துருப்போம். அவங்க முன்னேறி இருப்பாங்க தொழில் ரீதியாக வாழ்க்கையில. அப்ப நம்ம மனம் பதறும், ஐயோ எனக்கு எப்போ உயர்வுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், நொடி பொழுதுல அவர்களை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானங்களை நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் மேலே விசுவாசமா இருங்க.